ரூபா கொடுத்தாலும் இந்த இடியாப்பம் மட்டும் நான் செய்யவே மாட்டேன். சரி இன்றைக்கி வந்து நம்ம பையனுக்காக செய்யலாம், ஒரே தோசை இட்லியாக தானே ஊற்றுறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலைல ரெடி பண்ணேன். ஆனால் நான் செய்ய ஆரம்பித்த நேரமோ என்னமோ அந்த உலக்கு வந்து வரவே இல்லை. சரின்னு கீழ் வீடு அக்காட்ட போய் வாங்கிட்டு வந்தேன். பட் அதையும் என்னால் வந்து அமுக்கி புளிய முடியல. கண்டிப்பாக இன்றைக்கி மாவை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய உலக்கிலே வந்து பண்ணிட்டேன். பட் ஓரளவுக்கு வந்துச்சு. இதில் என்னென்னா இந்த இடியாப்போலக்கு வந்து நான் மாவு பிழிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இப்படியே திருக்கிட்டே இருப்பேன். பட் இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது, இதை வந்து நம்ம அமுத்துனாலே போதும் இந்த கம்பி மேலே வந்துடும் அப்படிங்கிறது. இது எனக்கு எங்கள் அக்கா தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் எனக்கு தான் இத்தனை நாளாக யூஸ் பண்ண தெரியல. நமக்கு இடியாப்பம் தான் பிரச்சனையாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா, தேங்காய் உடைக்கிறேன், தேங்காயும் அழுகி போயிருந்தது. இன்றைக்கி ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருந்தது. இன்றைக்கி வேறு வழி இல்லை, காலையில் இதான் டிஃபன். கண்ணை மூடிட்டு இதே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு 3 பேரும் சாப்பிட்டுட்டோம். ஸ்கூல் விட்டு வரும்போது அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு என்னோடய வேலையை நான் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.